மார்க்கெட்மிர்ச்சி ஆப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது மொபைலில் மார்க்கெட்மிர்ச்சி ஆப்பை உபயோகப்படுத்துவது. மேலும் நாம் கற்கப் போவது மார்க்கெட்மிர்ச்சி மூலம் அனைத்து விவசாய கிராமப்புற பொருட்களை விற்க மற்றும் வாங்க, இலவச விளம்பரங்களை பதிவிட, அனைத்து விவசாய மற்றும் கிராமப்புற பொருட்களுக்கான சந்தை இணைப்புகளை முற்றிலும் இலவசமாக பெற. மார்க்கெட்மிர்ச்சி ஒரு பான் இந்தியா இயக்கம். இது ஒரு இலவச ஆன்லைன் சந்தைப்படுத்துதல் தளமாகும். விவசாய மற்றும் கிராமப்புற பொருட்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. மார்க்கெட்மிர்ச்சியை பயன்படுத்துவதன் நன்மைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இடைத்தரகர்கள் இல்லாமல் உங்கள் விளம்பரங்களை நீங்கள் பதிவிடலாம். நீங்கள் இந்தியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இலவச நேரடி வேளாண் மற்றும் கிராமப்புற சந்தைப்படுத்துதலை நடத்தலாம். வாடிக்கையாளர்களை நேரடியாக இலவசமாக தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் மற்றும் சுய உதவிக்குழுக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கைவினை கலைஞர்களும் இதன் மூலம் பயன்பெறலாம். அவர்களின் தயாரிப்புகளை இலவசமாக வாங்கவும் விற்கவும் தொந்தரவு இல்லாத அணுகுமுறையாக செயல்படுகிறது. மார்க்கெட்மிர்ச்சிக்கு ஐஐடி பாம்பேவிலிருந்து சித்தாரா துரை ஆதரவு அளித்துள்ளது. தொடங்குவோம். உங்கள் ஸ்மார்ட் போனில் வெப் பிரவுசரை திறக்கவும். அட்ரஸ் பாரில் டைப் செய்க marketmirchi.com. இது இணையதளம் மற்றும் ஆப்பிலும் கிடைக்கிறது. பிளே ஸ்டோருக்கு செல்லவும். தேடல் பிரிவில் டைப் செய்க மார்க்கெட்மிர்ச்சி. மார்க்கெட்மிர்ச்சி ஆப் தோன்றுகிறது. இன்ஸ்டாலின் மீது கிளிக் செய்யவும். இந்த ஆப் இப்பொழுது நிறுவப்பட்டது. இதை ஓபன் செய்கிறேன். மார்க்கெட்மிர்ச்சி ஆப் மொபைலில் இப்படித்தான் இருக்கும். இப்பொழுது மொபைலில் இந்த ஆப்பை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். ஆப்பிற்கு நான் விளக்கும் அதே வழிமுறைகளை வலைத்தளத்திற்கும் பின்பற்றவும். தற்போது மார்க்கெட்மிர்ச்சி இங்கிலீஷ் மற்றும் முக்கிய இந்திய மொழிகளில் கிடைக்கிறது. மேல் வலது மூலையில் உள்ள செலக்ட் லாங்குவேஜை கிளிக் செய்யவும். மொழிகளை நீங்கள் பார்க்கலாம். நான் தமிழில் கிளிக் செய்கிறேன். ஆப்பின் முழு உள்ளடக்கமும் தமிழுக்கு மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். இதேபோல் உங்கள் விருப்பப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கலாம். இப்பொழுது அதை மீண்டும் இங்கிலீஷிற்கு மாற்றுகிறேன். அடுத்து ஹோம் பேஜில் உள்ள 3 முக்கிய டேப்களை பார்ப்போம். ஒவ்வொரு பிரிவிற்கும் செல்ல அந்தந்த டேபில் கிளிக் செய்யவும். நான் செல், பின் பை, அதன் பின் ஜாப்ஸில் கிளிக் செய்கிறேன். இப்பொழுது நான் மீண்டும் செல்லில் கிளிக் செய்கிறேன். மஞ்சள் நிறத்தில் உள்ள போஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் ஆட் பட்டனை நீங்கள் காணலாம். இந்த பட்டனுக்கு கீழே வகை இணைப்புகளின் பட்டியலை பார்க்கவும். Click links below to search sellers in each categories என்ற ஒரு செய்தியை காணலாம். இந்த இணைப்புகள் விற்பனையாளர்களை தேட உதவுகிறது. ஒவ்வொரு வகைகளின் கீழும் பதிவிடப்பட்ட விளம்பரங்களை பார்க்கவும். உங்கள் விளம்பரத்தை பதிவிட விரும்பும் வகையை தீர்மானிக்க இது உதவும். நான் ஃப்ரூட்ஸ் இணைப்பை கிளிக் செய்கிறேன். ஏற்கனவே பதிவிட்ட விளம்பரங்களுடன் ஒரு புதிய பக்கம் திறக்கிறது. விற்பனைக்கான விளம்பரத்தை எவ்வாறு வெளியிடுவது என்பதை அறிந்து கொள்வோம். ஹோம் பேஜுக்கு செல்லவும். இதை செய்ய பக்கத்தின் மேல் இடது மூலைக்கு செல்லவும். 3 கிடைமட்ட கோடுகளில் கிளிக் செய்யவும். பின்னர் ஹோமில் கிளிக் செய்யவும். இந்த வரிகள் ஆப்பின் மெனு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் விளம்பரங்களை இலவசமாக வெளியிட போஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் ஆட் பட்டனின் மீது கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் வகைகளின் பட்டியலை கொண்ட புதிய பக்கம் திறக்கிறது. தற்போது 26 வகைகள் உள்ளன. அடுத்த படியானது மிகவும் முக்கியம். நீங்கள் விற்க விரும்பும் பொருளுக்கான சரியான வகையை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். ஏனென்றால் விளம்பரத்தை பதிவிட்ட உடனேயே நீங்கள் ஒரு கால் பட்டியலை பார்ப்பீர்கள். இந்த கால் பட்டியலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வகையிலிருந்து வாங்குபவர்களின் தொடர்பு எண் உள்ளது. உதாரணமாக, மக்காச்சோளத்தை விற்க கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ் வகையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். Your selected main category for sale grains and pulses என்ற தலைப்புடன் ஒரு புதிய பக்கம் திறக்கிறது. தேவையான அனைத்து கட்டங்களையும் நிரப்பவும். நட்சத்திரத்துடன் குறிக்கப்பட்ட கட்டங்கள் கட்டாயமாகும்.
துணைப்பிரிவை தேர்ந்தெடுக்க முதல் கட்டத்தின் டிராப் டவுனை கிளிக் செய்யவும். நான் மேய்ஸை தேர்ந்தெடுக்கிறேன். அடுத்த வரிசை ஹெட்டிங் ஃபார் சேல் ஆகும். இங்கே விளம்பரத்திற்கான தலைப்பை கொடுக்க வேண்டும். வாங்குபவர்கள் தேடும்போது இதுவே தெரியும் என்பதால் உங்கள் தலைப்பை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும். தலைப்பு 50 எழுத்துக்களுக்கு மேல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும். நான் மேஸ் அவைலபிள் இன் பல்க் குவான்டிட்டி என்ற ஒரு தலைப்பை கொடுக்கிறேன். உங்கள் தயாரிப்பு ஆர்கானிக் என்றால் நீங்கள் அதை அதே தலைப்பில் குறிப்பிடலாம். அடுத்தது சேல் டீடைல்ஸ் கட்டம். உங்கள் பொருளின் தரம், வகை மற்றும் அனைத்து விவரங்களையும் இங்கே எழுதலாம். நான் சாபர்காண்டா வெரைட்டி என எழுதுகிறேன். அடுத்தது பிரைஸ் கட்டம். விலையை எண்களில் மட்டும் குறிப்பிடவும். ருப்பீஸ் போன்ற கூடுதல் வார்த்தைகளை சேர்க்க வேண்டாம். கீழே குறிப்பிட்டுள்ளபடி ஒரு வாக்கியத்தையும் காண்பீர்கள். இஃப் நெகோஷியபிள், சிம்ப்ளி புட் 0 இன் தி பாக்ஸ். குறிப்பிட்டுள்ளபடி உங்கள் பொருளின் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதாக இருந்தால் 0 என்று எழுதவும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் விளம்பரம் வெளியிடப்படும் போது பிரைஸ் இஸ் நெகோஷியபிள் என தென்படும். எனவே நான் 0 என்று எழுதுகிறேன். அடுத்தது யூனிட் கட்டம். டிராப்டவுனை கிளிக் செய்யவும். கேஜி, குவிண்டல், டன் போன்ற உங்கள் பொருளுக்கு ஏற்ற யூனிட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நான் குவிண்டலை தேர்வு செய்கிறேன். இறுதியாக நீங்கள் 2 பட்டன்களை காணலாம். ஓல்ட் யூசர் லாகின் மற்றும் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் மார்க்கெட்மிர்ச்சி ஆப்பில் முதன்முறையாக ஒரு விளம்பரத்தை வெளியிடுகிறேன். நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் செய்கிறேன். உங்கள் தனிப்பட்ட விவரங்களை கேட்கும் புதிய பக்கம் தோன்றுகிறது. நட்சத்திர குறியிடப்பட்ட கட்டங்களை நிரப்புவது கட்டாயமாகும் என்பதை நினைவில் கொள்க. முதலில் நேம் கட்டம். எனது பெயரை பிரியா என எழுதுகிறேன். அடுத்தது அட்ரஸ் கட்டம். இங்கே நான் செகண்ட் கிராஸ், மங்களகிரி, குண்டூர் என எழுதுகிறேன். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் டிராப்டவுனை கிளிக் செய்யவும். இங்கு பல்வேறு மாவட்ட பெயர்களை காணலாம். நான் குண்டூரை தேர்வு செய்கிறேன். அடுத்தது இமெயில் ஐடி கட்டம். உங்களிடம் மின்னஞ்சல் ஐடி இருந்தால் அதையும் எழுதலாம். கட்டாயம் இல்லை என்பதால் இதை காலியாக விடுகிறேன். இங்கே நட்சத்திர குறியீடு இல்லை என்பதை காணலாம். உங்கள் மொபைல் எண்ணை பதிவு செய்வது கட்டாயம் என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த மொபைல் எண் உங்கள் யூசர் நேமாக கருதப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மொபைல் எண்ணில் அனைத்து செய்திகளையும் பெறுவீர்கள். இப்பொழுது எனது மொபைல் எண்ணை உள்ளிடுகிறேன். அடுத்து பாஸ்வேர்டை உருவாக்கவும். நான் ஒரு எளிய பாஸ்வேர்ட் 123 உருவாக்கி அதை அடுத்த பெட்டியில் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். கடைசியாக கீழே உள்ள போஸ்ட் ஆட் பட்டனை கிளிக் செய்து சில நொடிகள் காத்திருக்கவும். ஒரு பாப்அப் செய்தி தோன்றுகிறது. Directly call interested buyers என்று உள்ளது. You can directly call potential buyers on this page. Click on the call button in front of the buyer. I have understood இன் மீது கிளிக் செய்யவும். ஒரு புதிய பக்கம் திறக்கிறது. இது அனைத்து வாங்குபவர்களின் பட்டியலை காட்டுகிறது. மக்காச்சோளத்தை வாங்குவதில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் அவர்களுடைய ஆக்டிவ் ரேங்க்ஸ். ஒவ்வொரு வாங்குபவருக்கு எதிராக கால் பட்டன்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஆக்டிவ் ரேங்க் குறித்து இந்த டுடோரியலில் பின்னர் பார்ப்போம். முதல் வரிசையில் முதல் வாங்குபவரின் கால் பட்டனை கிளிக் செய்கிறேன். அட்வர்டைசரின் மொபைல் எண் சிவப்பு நிறத்தில் தலைப்புக்கு மேலே தோன்றும். இது போன் ஐகானுடன் தோன்றும். வாங்குபவரை நேரடியாக தொடர்பு கொள்ள போன் ஐகானை கிளிக் செய்யவும். மற்ற அட்வர்டைசர்களின் மொபைல் எண்ணையும் பார்க்கலாம். பட்டியலிலிருந்து வாங்குபவர்களை உடனடியாக அழைப்பதன் மூலம் உங்கள் சந்தை இணைப்புகளை அதிகரிக்கலாம். உங்கள் விளம்பரத்தை பதிவிட்டதும் SMS PTGயிலிருந்து SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்தியை பெறுவீர்கள். இது மார்க்கெட்மிர்ச்சியின் பை பகுதிக்கான இணைப்பை கொண்டிருக்கும். வாங்குபவர்களை தொடர்பு கொள்ள மற்றும் தேட இந்த இணைப்பை கிளிக் செய்யலாம். நீங்கள் விற்க விரும்பும் பொருளை பொறுத்து அவர்களை தேட இதை செய்யலாம்.
அடுத்து ஆக்டிவ் ரேங்க் பற்றி அறிய ஆப்பிற்கு செல்வோம். மெனுவிற்கு சென்று ஹோமை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் 2 இணைப்புகளை காணலாம், சர்ச் ஆல் செல்லர்ஸ் மற்றும் சர்ச் ஆக்டிவ் செல்லர்ஸ். சர்ச் ஆல் செல்லர்ஸின் மீது கிளிக் செய்யவும். நாம் பதிவிட்ட மக்காச்சோள விளம்பரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் மார்க்கெட் மிர்ச்சியில் விளம்பரத்தை பதிவிடும்போது உங்களின் ஆக்டிவ் ரேங்க் 1 இருக்கும். வாங்குபவர்களை அதிகமாக அழைக்கும் போது உங்கள் ஆக்டிவ் ரேங்க் அதிகரிக்கும். வாங்குபவர் உங்களை அழைத்தாலும் உங்கள் ஆக்டிவ் ரேங்க் அதிகரிக்கும். ஒவ்வொரு அழைப்பும் 2 புள்ளிகளை பெற்றுத்தரும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் 5 வாங்குபவர்களை தொடர்பு கொண்டால் உங்கள் ஆக்டிவ் ரேங்க் 11 ஆகும். இதேபோல் 5 வாங்குபவர்கள் உங்களை தொடர்பு கொண்டால் உங்களின் ஆக்டிவ் ரேங்க் 21 ஆகும். இந்த வழியில் நீங்கள் மார்க்கெட் மிர்ச்சியில் உங்கள் ஆக்டிவ் ரேங்கை உயர்த்தலாம். பட்டியலிலிருந்து வாங்குபவர்களை உடனடியாக அழைப்பதன் மூலம் உங்கள் சந்தை இணைப்புகளை அதிகரிக்கவும். உங்கள் ஆக்டிவ் ரேங்கை அதிகரிக்க இது ஒரு எளிதான மற்றும் விரைவான வழியாகும். அடுத்து ஆக்டிவ் ரேங்கை பெறுவதன் நன்மைகளை பார்ப்போம். மெனுவை கிளிக் செய்து பின் ஹோமை கிளிக் செய்யவும். சர்ச் ஆக்டிவ் செல்லர்ஸ் இணைப்பை கிளிக் செய்யவும். இங்கு அதிக ஆக்டிவ் ரேங்கை கொண்ட விற்பனையாளர்கள் மேலே காட்டப்படுவார்கள். அடுத்து வாங்குவதற்கான விளம்பரத்தை எவ்வாறு பதிவிடுவது என்பதை கற்றுக்கொள்வோம். மெனுவிலிருந்து ஹோமிற்கு செல்லவும். பை பிரிவை கிளிக் செய்யவும். போஸ்ட் ஃப்ரீ பை ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். செல் பிரிவை போலவே இங்கேயும் 26 வகைகளை பார்க்கலாம். சீட்ஸ் வகையை தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு புதிய பக்கம் தோன்றுகிறது. கட்டங்களை ஒவ்வொன்றாக நிரப்ப ஆரம்பிக்கலாம். செலக்ட் சப்கேட்டகரி டிராப்டவுனை கிளிக் செய்யவும். நான் தேசியை தேர்ந்தெடுக்கிறேன். கிரீன் பம்ப்கின் சீட்ஸ் என தலைப்பை நிரப்புகிறேன். பை டீடைல்ஸ் பகுதியில் ஹை இன் டென்சிட்டி மீடியம் சைஸ்ட் சீட்ஸ் என்று எழுதுகிறேன். அடுத்து பிரைஸ் பிரிவில் 0 என டைப் செய்கிறேன். யூனிட் பிரிவில் நான் குவிண்டலை தேர்வு செய்கிறேன். நான் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதால் இப்பொழுது ஓல்ட் யூசர் லாகினை தேர்ந்தெடுக்கிறேன். இங்கே எனது யூசர் நேமை டைப் செய்கிறேன், அதாவது எனது மொபைல் எண். பாஸ்வேர்டை என்டர் செய்க. உங்கள் உள்நுழைவு விவரங்களை ஆப்பில் சேமிக்கலாம். அவ்வாறு செய்ய உள்நுழைவில் ரிமெம்பர் மீ என்ற தேர்வு பெட்டியை கிளிக் செய்யவும். லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு பாப்அப் செய்தி தோன்றுகிறது. ஐ ஹவ் அண்டர்ஸ்டுடை கிளிக் செய்யவும். விதைகளை விற்பனை செய்பவர்களின் கால் பட்டியலுடன் புதிய பக்கம் தோன்றுகிறது. நீங்கள் அதிகமான விற்பனையாளர்களை தொடர்பு கொள்ளும்போது மார்க்கெட் மிர்ச்சியில் உங்கள் ஆக்டிவ் ரேங்க் அதிகரிக்கும். பை பிரிவில் ஆக்டிவ் பையர்ஸ் பட்டியலில் நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள். நீங்கள் SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்தியையும் பெறுவீர்கள். இந்த செய்தியில் மார்க்கெட் மிர்ச்சியின் உதவி தொடர்பு எண் உள்ளது. இந்த செய்தி உங்கள் பை விளம்பரத்தை பதிவிட்ட பிறகு செல் பிரிவுக்கான இணைப்பை கொடுக்கும். நீங்கள் விற்பனையாளர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய இணைப்பும் இதில் உள்ளது. பட்டியலில் முதலிடத்தில் இருக்க மார்க்கெட் மிர்ச்சி எந்த வகையான கட்டணத்தையும் பெறுவதில்லை. ஏனென்றால் மார்க்கெட் மிர்ச்சி ஒரு இலவச திறந்த சமூக பணி ஆகும். ஆக்டிவ் ரேங்க் மூலம் உங்கள் முன்னுரிமை தானாகவே அதிகரிக்கும். அதிக விற்பனையாளர்கள் அல்லது வாங்குபவர்களை நேரடியாக அழைப்பதன் மூலம் அதிக சந்தை இணைப்புகளை உருவாக்கலாம். இது மார்க்கெட் மிர்ச்சியில் உங்கள் ஆக்டிவ் ரேங்கை அதிகரிக்கும். மெனுவிற்கு செல்லவும். மை ஆட்ஸை கிளிக் செய்யவும். நீங்கள் பதிவிட்ட அனைத்து விளம்பரங்களின் பட்டியலை மை சேல் ஆட்ஸ் மற்றும் மை பை ஆட்ஸ் ஆகியவற்றின் கீழ் பார்க்கலாம். மை சேல் ஆட்ஸுக்கு கீழ் எடிட் மற்றும் போட்டோஸ் என 2 தேர்வுகள் உள்ளன. நீங்கள் பதிவிட்ட விளம்பரங்களில் மாற்றங்களை செய்ய எடிட் தேர்வு பயன்படுத்தப்படுகிறது. எடிட்டை கிளிக் செய்யவும். நீங்கள் ஏதேனும் மாற்றம் செய்தால் சேவை கிளிக் செய்யவும். நான் எந்த மாற்றமும் செய்ய விரும்பாததால் கேன்சலை கிளிக் செய்கிறேன். பதிவிட்ட விளம்பரத்தை நீங்களே நீக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும். அதை மார்க்கெட் மிர்ச்சியின் தொழில்நுட்ப குழு செய்யலாம். பொருளின் புகைப்படத்தை சேர்க்க போட்டோஸை கிளிக் செய்யவும். சூஸ் ஃபைல் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த மக்காச்சோள படத்தை எனது மொபைல் போனில் இருந்து தேர்ந்தெடுக்கிறேன்.
அப்லோடை கிளிக் செய்யவும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருளின் புகைப்படத்துடன் விளம்பரம் இப்பொழுது காட்டப்படும். அடுத்து ஜாப்ஸ் பிரிவில் விளம்பரங்களை எவ்வாறு பதிவிடுவது என்பதை பார்ப்போம். மெனுவை கிளிக் செய்து பின் ஹோமை கிளிக் செய்யவும். ஜாப்ஸை கிளிக் செய்யவும். இங்கு வேலைகள் விவசாயம் மற்றும் கிராமப்புற துறைகளுக்கு மட்டுமே தொடர்புடையவை என்பதை நினைவில் கொள்ளவும். நீங்கள் யாரையாவது வேலைக்கு எடுக்க விரும்பினால் போஸ்ட் ஃப்ரீ ஜாப்ஸ் ஆடில் விளம்பரத்தை பதிவிடவும். நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் போஸ்ட் ஃப்ரீ பயோடேட்டாவை கிளிக் செய்யவும். மெனுவிற்கு செல்லவும். மை ஆட் ரெஸ்பான்சஸை கிளிக் செய்யவும். ஒவ்வொரு பிரிவின் கீழும் பதிவிடப்பட்ட அனைத்து விளம்பரங்களுக்கான அனைத்து பதில்களையும் இங்கே பார்க்கலாம். உதாரணத்திற்கு மை சேல் அலர்ட்ஸ், மை பை அலர்ட்ஸ், மை ஜாப் அலர்ட்ஸ். நீங்கள் SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்தியையும் பெறுவீர்கள். இந்த SMS உங்கள் விளம்பரத்திற்கான ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களின் மொபைல் எண்ணை கொண்டிருக்கும். இப்பொழுது ஹெல்ப் டேபை பார்ப்போம். மெனுவிற்கு செல்லவும். ஹெல்ப்பை கிளிக் செய்யவும். மார்க்கெட் மிர்ச்சியை திறம்பட பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை இங்கே காணலாம். நீங்கள் விரும்பும் மொழியையும் இங்கே தேர்ந்தெடுக்கலாம். செலக்ட் லாங்குவேஜிற்கு சென்று டிராப்டவுனிலிருந்து நீங்கள் விரும்பும் மொழியை தேர்ந்தெடுக்கவும். மெனுவிற்கு செல்லவும். மிஷன் மேரா மொபைல் மேரா மார்க்கெட்டிங்கை கிளிக் செய்யவும். மார்க்கெட் மிர்ச்சியின் நோக்கம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. பக்கத்தின் கீழ் சென்று இந்த இணைப்பை கிளிக் செய்யவும். வெற்றி கதைகளுடன் ஒரு புதிய பக்கம் திறக்கிறது. இந்த ஆப் ஆண்ட்ராய்டு போன்களில் மட்டுமே கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது மார்க்கெட் மிர்ச்சி ஆப்பை பற்றி. மேலும் கற்றது மார்க்கெட் மிர்ச்சி மூலம் அனைத்து விவசாய கிராமப்புற பொருட்களை விற்க மற்றும் வாங்க, இலவச விளம்பரங்களை பதிவிட, அனைத்து விவசாய மற்றும் கிராமப்புற பொருட்களுக்கான சந்தை இணைப்புகளை முற்றிலும் இலவசமாக பெற, விவசாய மற்றும் கிராமப்புற வியாபாரத்தை மார்க்கெட் மிர்ச்சி மூலம் வளருங்கள். இது நமது கிராமப்புற இந்தியாவை ஒளிரச் செய்யும். ஏதேனும் உதவிக்கு இந்த மிஷனின் சீஃப் மென்டார் பிரகதி கோகலே அவர்களை இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்த காணொளியை மிஷன் மேரா மொபைல் மேரா மார்க்கெட்டிங்காக ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் IIT பாம்பேவால் உருவாக்கப்பட்டது. நன்றி.